வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி உருளைக்கிழங்கு வச்சு ட்ரை ரோஸ்ட் செய்ய போகிறோம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து ஒரு அரை வேக்காடுன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது 50% வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொக்கோலியை சேர்த்துக்குவோம். 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இது போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, சீக்கிரம் வெந்துடும், குழஞ்சி போயிடும். அதனால் 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காம்பு பகுதி வேகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி காம்பு கொஞ்சம் வகுந்து போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு வந்து 2 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், 1 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கி வச்சு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நம்ம காய்கறியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, கறி லீவ்ஸ் கொஞ்சம், நம்ம வேக வச்சுருக்க காய்கறி. இந்த மசாலையெல்லாம் ஒன்று சேர்றதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சு விடுவோம். ஆயில் அதிகமாக ஊற்றுனோம்னா தண்ணி தெளிக்க தேவையில்லை. அந்த ஆயிலே மசாலையை ஒன்று சேர்த்து காய்கறியை ரோஸ்ட் ஆகிடும். நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மசாலா ஒன்று சேரணும். 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா காய்கறியை பரட்டி விடுங்க. ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இப்படி வச்சு வேக விடுவோம். பாத்திரத்தை மூடக்கூடாது. மூடிங்கன்னா மூடியில் இருக்க அந்த வேவை வந்து காய்கறியில் வடிஞ்சு ரோஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் மசாலா மாதிரி நொசன்னு ஆயிடும். அதனால் மூடாமல் இப்படி ட்ரை ரோஸ்டாக பண்ணுவோம். நல்லா வெந்துருக்கு, நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சாங்க. ப்ரொக்கோலியும் நல்லா உடையாமல் நல்லா இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 5-6 ட்ராப்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் வர மாதிரி. உருளைக்கிழங்கு ப்ரொக்கோலி ட்ரை ரோஸ்ட் ரெடி. தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக போட்டு உள்ளே ரோல் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ரோல் பண்ணி கூட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.